சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் தலைமை அதிரடியான முடிவு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் இணைக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்ட நிர்வாகிகளும் கோவை மண்டல நிர்வாகிகளும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக சரியான கூட்டணியும் தற்பொழுது வரை அமைக்கவில்லை. அது கூட பிரச்சனை கிடையாது, இரட்டை இலை சின்னம் நம்மிடம் இருக்கும் வரை யாரும் நம்மை அசைக்க முடியாது என்ற தைரியத்தில் எடப்பாடி இருக்கிறார். அதே நிச்சயம் பெருமைப்படக்கூடிய ஒரு செயல்தான். ஆனால் இரட்டை இலை சின்னத்தை விட தொண்டர்கள் தான் மிக முக்கியமானது. களத்தில் இறங்கி பணியாற்றி மக்களை சந்தித்து அதிமுகவின் கொள்கைகள், கடந்த ஆட்சியின் பொழுது செய்த நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிப்பதை விட தொண்டர்கள் தெரிவிப்பதுதான் ஒட்டுமொத்த வெற்றியையும் அதிமுகவிற்கு தேடித்தரும். இப்பேற்பட்ட சூழலில் தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடி பின்னால் இருந்தால் நிச்சயமாக கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பெருமளவில் ஓபிஎஸ், சசிகலா, வைத்திலிங்கம் இவர்களுக்கு ஆதரவுகளை இருப்பதன் காரணமாகவும், சமீபத்தில் கூட செங்கோட்டையனை நீக்கிவிட்டதன் காரணமாகவும் இனி அதிமுக பல அணிகளாக பிளவுபட்டு இருப்பதால் நிச்சயம் ஒரு இடங்களில் கூட 2வது இடம் பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருப்பதாகவும் எடப்பாடியிடமும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசைன் அவர்களிடமும் தொண்டர்கள் கூறியுள்ளனர். இதற்கு ஒரே வழி, அதிமுகவில் மீண்டும் இவர்களை இணைத்து விடுங்கள். அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? உங்களது பொதுச்செயலாளர் பதவி உங்களிடமே இருந்து கொள்ளட்டும். அவர்களை மீண்டும் அதிமுகவில் தேர்தல் நேரத்தில் இணைத்தால் மட்டும்தான் தொண்டர்கள் சகோதரர்கள் போல் அனைவரும் ஒரே பாதையில் பயணிப்பார்கள். இல்லை என்றால் அதிமுக தோல்வியை தழுவும். அதனைத் தொடர்ந்து எடப்பாடியாக பொதுச் செயலாளர் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒன்றுதான். அடுத்த 5 ஆண்டுகள் அதிமுகவின் நிலைமை, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இனி பல ஊழல்களை தைரியமாக திமுக செய்ய ஆரம்பிக்கும். மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் மீண்டும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறி வருவது சரியா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.